என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க எந்த முயற்சியும் இங்கே பலிகாது. அதெல்லாம் எங்கள் தலைவங்கிட்ட அதெல்லாம் வேலையே ஆகாது அப்படின்ற லெவலுக்கு ஒருத்தர் பேசியிருக்காரு. யார் அவர்? திமுக அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி அவர்கள். அவர் தான் இப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் நெருங்கிட்டே இருக்குது, மக்கள் மத்தியில் திமுகவுக்கு ஆதரவு பயங்கரமாக இருக்குது, அது வந்து பாஜகவால் பொறுத்து முடியல, எதையாவது பண்ணி டென்ஷன் பண்ணிடலான்னு நினைக்கிறாங்க, ஆனால் நடக்க மாட்டேங்குது. அவங்க கற்றுக்கிட்ட அத்தனை வேலைக்கும் எங்கால் இருக்கிறார்ல அவருமா பார்த்துக்கிற மாதிரிலாம் யாராலையும் பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமாக பேசியிருக்கார் ஆர்எஸ் பாரதி அவர்கள். 100 நாட்கள் தான் இருக்குது. பிஜேபி வந்து ஒரு தேர்தலுக்கு முன்னாடியும் மகாராஷ்டிராவில் என்ன பண்ணாங்க, பீகாரில் என்ன பண்ணாங்க, அதே போல் கர்நாடகாவில் என்ன பண்ணாங்கன்றது எல்லோருக்கும் இந்தியாவில் இருக்கிற அத்தனை அரசியல்வாதிகளுக்கு தெரியும். அதே போல் தமிழ்நாட்டில் இன்றைக்கு தளபதி மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி மிக சிறப்பாக செயல்படுகிறது என்று அனைத்து தரப்பு மக்களுடைய ஆதரவு பெற்ற ஒரு ஆட்சியாக இருக்கிற காரணத்தினால் இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் எதையாவது ஒரு திசை திருப்பலாமா என்ற எண்ணத்தின் அடிப்படையில் ஒன்றிய அரசு, இடி, சிபிஐ, எலெக்ஷன் கமிஷன் இது மூன்றையும் கையில் வைத்துக்கொண்டு எதையாவது செய்யலாம் என்று முயற்சி செய்கிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 76 ஆண்டு காலத்தில் இதுபோல் பல சோதனைகளை சந்தித்து வெற்றி கண்ட இயக்கம் திமுக. ஆக இதுபோல் ஈடிகளோ அல்லது சிபிஐயோ எந்த என்கொயரி நடத்தினாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, எங்கள் மடியில் கனம் இல்லை. ஆகவே நாங்கள் எவனுக்கும் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கடுத்து தான் இப்போ எதிர்கட்சியிலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ அவர் என்ன சொன்னார், சிபிஐ எல்லாம் வச்சுட்டு அமலாக்கத்துறை எல்லாம் வச்சுட்டு மிரட்டி பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொன்னாரா. இதை வந்து எதிர்கட்சியிலேருந்து எப்படி டீல் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு தான் மடியில் கண்ணம் இல்லை, இப்போ விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி எதிர்கட்சி தரப்புலேருந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்கார் போல. அதை கேள்வியாக கேட்டதுக்கு ஆர்எஸ் பாரதி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, மடியில் கனம் இல்லைன்றதுனால தான் சண்டை செய்ய எதிர்த்து நிற்கிறான், சென்ட்ரல் கவர்மெண்ட்டே இருந்தாலும் எங்களுக்கு பயம் இல்லைங்கிறதுனால தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணிட்டு நிற்கிறான், அது உங்களால் முடியுமா, நீங்கள் பாட்டுக்கு டப்புக்கு சரண்டர் ஆயிடுவீல அப்படின்ற மாதிரி குத்தி காட்டி பேசியிருக்காரு ஆர்எஸ் பாரதி அவர்கள். அதான் சொல்கிறேன், எங்கள் மடியில் கனம் இல்லாதோடு தான் நாங்கள் துணிச்சலாக மத்திய சர்க்கார் எதிர்க்கிறோம். ஒரே அவருடைய சம்பந்தி வீட்டுக்கு ரைடு போன உடனே நேராக போய் அப்புறம் மர்மமான காரில் போய் காலில் விழுந்து சரண்டர் பண்ணிட்டு வந்த எடப்பாடி எங்களை பற்றி கேட்குறாருன்னா நாடு அவரை பார்த்து என்ன எப்படி சிரிக்கும்னு தெரியாது. அதுக்கடுத்துதான் இப்போ திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் உறவு சுமூகமாக இருக்கவே இல்லை, ஏதோ ஒரு குழப்பம் இருந்துனே இருக்குது அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ள ஒரு பேச்சு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற நிறைய முக்கியமான ஆட்கள்லாம் வந்துட்டு பிற கட்சியை சார்ந்த நபர்கள் கிட்டலாம் ரகசியம்னு சொல்ல முடியாது, ஆனால் பேசிட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்திப்பா. அந்த மாதிரி ஒரு செய்தி வந்தோன்னா எல்லாரும் அந்த மாதிரி சந்தேகம் வந்துச்சு. அதை கேட்கும்போது காங்கிரஸுடைய மாநில தலைவராக இருக்க நம்ம செல்வ பெருந்தகை அவர்கள்லாம் இல்லை அப்போல்லாம் கிடையாது, சூப்பராக இருக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொன்னாலும், இப்போ கூட பாருங்கள் திருச்சியிலேருந்து வேலுசாமி அப்படிங்கிறவர் வந்து நம்ம விஜய் அவருடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களை சந்திச்சிருக்கிறார். இந்த சந்திப்பெல்லாம் வந்து ஒருவேளை அவங்க மைண்டுக்குள்ளே வேறு எதுவும் ஐடியா இருக்குமோ காங்கிரஸுக்கு அப்படின்ற மாதிரி டவுட் வர செய்யுமா, அந்த டவுட்டை தான் கேட்குறான் ஆர்எஸ் பாரதி அவர்கள்ட்ட. இந்த மாதிரி போய் பார்த்துருக்காரு அப்படின்னு கேட்டதுக்கு ஆர்எஸ் பாரதி அவர்கள் என்ன சொல்கிறாரு, செல்வ பெருந்தகை அவர்கள் வேலுசாமி காங்கிரஸே இல்லைன்னு சொல்லிட்டார்ல, காங்கிரஸுக்கு அவருக்கும் சம்மந்தமே இல்லை, அவர் போய் பேசுனதுக்கெலாம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் செல்வ பெருந்தகை அவர்கள் இந்த மாதிரி போய் பேசியிருக்காரு, நீங்கள் கேள்வி கேட்டால் அவள் சொல்லலாம்ப்பா, நீங்கள் யாரோ போய் பேசியிருக்கலாம், எங்கள்கிட்ட கேள்வி கேட்டால் நாங்கள் என்ன சொல்கிறது, நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி எண்ணத்துலேயும் அழுத்தம் திருத்தமாக பதிலை பதிவு செய்திருக்கிறார் ஆர்எஸ் பாரதி அவர்கள். அவர் வந்து அந்த கட்சியிலே இல்லைன்னு செல்ல பெருந்தகை சொல்லிட்டார். அதனால் கட்சி பேரை வச்சு பேங்க் அஃபிஷியலாக செல்ல பெருந்தகை கேட்டார்னா பதில் சொல்லலாம். ஆனால் அந்த கட்சியிலே இல்லாத செல்ல பெருந்தகை சொல்லிட்டார், வேலுச்சாமிக்கு எங்களுக்கு சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் சம்மதம் இல்லாமல் பேசுகிறவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டேன். ஆனால் ராகுல் காந்திக்கு நெருக்கமாக இருக்கிற பிரவீன் கார்த்தி வந்து நான் பேசினேன் விஜயோட, அவர் மீதே ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்க போகிறதா பத்திரிகை செய்வது. இதெல்லாம் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணாதா தமிழக? அதான் நாங்கள் உடனே குடும்பத்தையே பிரிப்பார்கள், அண்ணன் தம்பியும் பிரித்தாங்க. இங்கே தமிழ்நாட்டில் கூட அப்பாவையும் பிள்ளையும் பிரிச்சுட்டாங்க. ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி 2 கூறா நிற்கிது, அதிமுக 4 நிற்கிது. எங்கள் திமுகவில் தான் மோடியாலையும் பண்ண முடியல, அமித்ஷாவாலையும் பண்ண முடியல, இவன் கத்த எல்லா வித்தையும் முறியடித்து காட்டிய ஒரே பெருமை எங்கள் தலைவர் தளபதிக்கு தான் உண்டு.